அவர் அமைச்சராவதை எந்த விதத்திலும் தடுக்கலன்னு சொல்றீங்களா சார்? நிறைய அமைச்சர்கள் விசாரணைக்கெல்லாம் போயிட்டு தானே இருக்காங்க. ஓகே. பிரச்சனை என்னன்னா ஆளுநர் தான். பொன்முடி அமைச்சராகும் போதே என்னென்ன முட்டுக்கட்டைகளை போட்டார், அதுக்கும் உச்சநீதிமன்றம் போக வேண்டியது வந்துச்சு. அப்ப இந்த ஆளுநர்கிட்ட இருந்து நீங்க ஒரு நியாயமான நடவடிக்கை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா அது அரசியல் நகர்வாக இருக்கும். பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் தான் திமுக கிடைக்குமே தவிர இன்னொரு சர்ச்சையை சுற்றி போயிட்டே இருக்கும். சரி, அடிப்படையில் நம்ம என்னங்க பார்க்கணும்? ஒரு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது, வழங்கப்படும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தோமானா கிட்டத்தட்ட 100% எதிர்பார்த்தோம். என்ன காரணம்னா நிறைய பேருக்கான பிணைகள் வழங்கப்பட்ட போது 2 பாயிண்ட் தான். ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. அப்ப ஸ்பீடி ட்ரையல் நடக்குமா நடக்காதா அப்படின்னா இவருக்கு மூல வழக்கே எந்த காலத்துல முடிய போகுது? அது எத்தனாயிரம் பக்கம், எத்தனாயிரம் சாட்சி? இடிக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி இன்னமும் இருக்கும்போது அந்த வழக்கு தனியா நடந்துட்டுல இருக்கு. அது எப்ப முடியும்னு தெரியாது. ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அப்ளை ஆகலைன்னா ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி அப்ளை ஆகாது. மூணாவது டெஸ்ட் சட்டவிரோதம். இதுல அடிப்படையில பெயில் கிடைக்காம போயிருந்தா தான் பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும். இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? ஒரு அமைச்சராவாரா இல்லையா, அதுக்குள்ளதான் போக வேண்டியது இருக்கு.